യാത് കൊണ്ടുകൊള്ളാണ് നേരെ നീ ഒടുങ്ങ പിടിച്ചു നിർത്തണം മനസ്സിലായില്ല. ഇത് ആക്സിലേറ്റർ, ബ്രേക്ക്, ക്ലച്ച്. ആക്സിലേറ്റർ ചോറ് മാതിരി കൊടുത്തിട്ടേ ഇരിക്കണം. ബ്രേക്ക് അപ്പ ഊറുക മാതിരി തുടർന്നും എടുക്കണം. தொட்டு பேசும் சுல்தானா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ക്ലച്ച് നീ ഒന്നും പാക്കണ്ട, ഫുള്ളാ ചവിട്ടി പിടിച്ചിട്ട് ഗിയറ പോടണം. ശരിയാ? സ്റ്റിയറിംഗ് ഞാൻ ചെല്ലു മെത്തേഡ് പടി, നീ അതേപോലെ ഓടിനാ മതി. ചാവി തന്നെ മുതലാണോ ഒന്നും നീ നൊട്ട വേണ. സ്റ്റാർട്ടാക്കുന്നേ. റെഡി? ഹാൻഡ് ബ്രേക്ക് എടുത്തിയാ? ബ്രേക്കില് കാല് ബ്രേക്കില് കാല്. ഓ ഇപ്പൊ ഞാൻ എന്നെ ചെയ്യണത് சாவு சாவும்ல. ബ്രേക്ക് ചോട്ടിയാച്ച്. ബ്രേക്ക് ചോട്ടിയാ ഗിയറിലെ പൊട്ടിയാ? ഫസ്റ്റ് ബോർഡ് അത് ഞാൻ ബ്രേക്ക് രണ്ട് കാലെടുത്തേ. എന്നെ ചെയ്യണേ മുതലേ ബ്രേക്കിലെ കാല് പോയി വെച്ചാ ഹാൻഡ് ബ്രേക്ക് രണ്ട് കൈയ്യട് ഹാൻഡ് ബ്രേക്ക് എടു മൊത്തത്തിൽ റിലീസ് ആക്കും. വെച്ചിരിക്കുന്നതന്നെ ബ്രേക്ക് എണ്ണ പഠിപ്പിച്ച് എന്നെ പോലെ ഒരു ഹെവി ഡ്രൈവർ. സെൻട്രലായിരിക്കും ബ്രേക്ക്, സെൻട്രലായിരിക്കും. അതന്നെ ഉള്ളം കാലിട്ടാ ചോട്ടാണ്, കാല് പാദം വെച്ച് ചോട്ടാണ്. സെൻട്രലായിരിക്കും അത് അവിടെ ചോട്ട്. അടുത്ത് ഇനി ഹാൻഡ് ബ്രേക്ക് അപ്പൊ അത് കേട് എടുത്തിയാ വണ്ടി നിക്കുതാ? നിക്കുതാ. ഇനി ക്ലച്ചിലെ ഒരു പാതി കാലിടും. വണ്ടി സൗണ്ട് മാറുതാ? ആഫാവത് ഞാൻ ചെല്ലു മറിച്ചാ മറിച്ച് ഞാൻ പോകുന്നത് റിവേഴ്സ് ഗിയർ ഇട്ടിരിക്കണ. ഫസ്റ്റ് ഗിയർ എങ്ങോട്ടാണ്? ഫസ്റ്റ് നീട്ടിരിക്കുന്നത് കറക്റ്റ് എന്നിട്ടും ചേർത്ത് ബാക്ക് ഫ്രണ്ടിലെ. ഇനി ക്ലച്ചിന്റെ കൊഞ്ചം കാലിടും. കൊഞ്ചും കൂടെ ഇങ്ങനെ അടുത്ത് കൂടാക്കില്ല. ഇനി കൊഞ്ചം റൈസിങ് പോതാ. അതേ അങ്ങോട്ട് പോകുന്നത് ஸ்டியரிங் எடுத்தோட அங்க வளைச்சது அடுத்து இங்க வளைச்சது. ஸ்டியரிங் எப்படி பிடிக்கணும் தெரியுமா? நான் பார்த்தேன் பல ரேசிங்ல எல்லாம் இப்படி தான் ஓட்டுவேன், ஃபுல்லா வளைச்சு அப்படி பிடிச்சிருது. பின்ன எப்படி இப்படி ஸ்டியரிங் இப்படி இருக்கா? எது சென்டர் கரெக்ட்டா ஒரு கிளாக்னு நினைச்சுக்கோ. கிளாக் இது கிளாக் யாரு கிளாக்? முள்ளு யூரோப்பியன் கிளாக்கா இல்ல இந்தியன் கிளாக்? யூரோப்பியன் கிளாக்கா இருக்கு. டயர் நேரே இருக்கு. நேரே இருக்கா? நீ எப்ப மூவ் ஆகு. நீ சும்மா ஸ்டியரிங் வளைச்சிருது, தேவைக்கு தான் வளைக்கலாம். ஓ சரி சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கியர் போகுது. ஃபர்ஸ்ட் கியர் ബ്രേക്ക് ചോട്ടണം ഇല്ല. ക്ലച്ച് രണ്ട് കാലെടുക്ക്. സൗണ്ട് മാറിച്ചാ? ഇഞ്ചിൻ സൗണ്ട് മാറിച്ചാ? നടുങ്ങുത് വിരല്. നടുങ്ങുതാ? ഇഞ്ചോട്ട് പോ. ജസ്റ്റ് മിസ്. അതെ ഇപ്പൊ ഉള്ള പേருக்கு നേരെ അവരെ ഫുള്ളാ കൊണ്ട് உள்ள போய் டைவ் அடிச்சு நல்லா இருந்து கார் ஓட்டி பிடிச்சதுல இன்னொரு ரிஸ்க். இப்ப அங்க உள்ள போச்சு ஒரு அடி சைடு இதுல தட்டி கொண்டு இருக்கு. அது இதெல்லாம் குண்டு இந்த கம்பட்டக்க அங்க போகுது. ஒண்ணு இல்லைங்க கேன் பிரேக்கிங் இங்க இருந்தா பாருங்க. நான் குண்டுல ஒண்ணு இடல கைஸ். அந்த வண்டில ஏறிட்டா நான் குண்டுல ஒண்ணு இடல. காலேஜ் பஸ் ഈ ബസ്സിന് തന്നെ നിറയെ ഫാൻസ് ഉണ്ട്.
இல்ல ஒன்றும் இல்லை, இவனுக்கு ஓட்டவே தெரியாது. இவன் எனக்கு ஒழுங்கா சொல்லி தரல, அதுண்டாக்கு ஹெவி டிரைவர்னாக்க சொல்லு. இவன் எனக்கு ஒழுங்கா ஓட்ட சொல்லி தராத்தானண்டாக்கு அங்க குண்டுக்குள்ள தான் இறக்குனது. அதான் முதல்ல அவனை சொல்லி அந்த ஒரே ஸ்டியரிங் பிடிச்சே தெரியல. நீ என்ன இல்ல தெரியல இல்ல 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 நல்லா இல்ல ஓட்டி பார்த்தேன். இதெல்லாம் டைலாக் விட்டு நான் நல்லா ஓட்டுவேன். நான் பார்த்தேன் அந்த குண்டுல போனது பார்த்தேன். கைஸ் இவன் 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 சரியில்லை. நான் பயங்கரமா ஓட்டுவேன். நான் உங்களுக்கு வேணா அடுத்த வீடியோல நான் கை விட்டு ஓட்டுவேன் கேட்டு தரேன். கை விட்டு நம்ம ஓட்டுது கைஸ், அவ்வளவுதான். இவன் இவன் ஓட்ட தெரியாது. நான் உங்களுக்கு கை விட்டு ஓட்டு பாப்போம். நான் கை விட்டு உங்களுக்கு எப்படி ஓட்டுவேன்னு சொல்லி தரேன். இவன் சரியில்லை, டிரைவர் சரியில்லை கைஸ், என்ன சொல்லி தரேன். இதா சொல்ல மறந்தான். அவன் இதாக்கு புதிய கார் ஓட்டி படிச்சு கிடந்த கார் இதான் குண்டுக்குள்ள ஏற்ற வைக்கிறேன். ஒருத்தன் ஓட்ட சொல்லி அதை குண்டுக்குள்ள கொண்டு ஏற்ற வச்சான் கைஸ். அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தான் ஓட்டி படிப்பேன். அடுத்த ரைடு தான், காரில் தான் ரைடு கைஸ். அப்போ மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.